இப்போ நான் வந்து சண்டே வந்து காலையில் வந்து சிக்கன் கிரேவியும் தோசையும் முட்டை தோசை பண்ணிட்டேன். இப்போ நான் மத்தியானத்துக்கு லஞ்சு பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து வித்தியாசமான முறையில் தான் நான் வந்து மீன் குழம்பு பண்ண போகிறேன். மீன் குழம்பு வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி இதுவும் சாலை மீன் தான். பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்படி இருந்தாலும் இந்த மீனை வந்து கல்லுப்பு மஞ்சள் போட்டு தான் நான் இதையும் வாஷ் பண்ணுவேன். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கழுவிக்கிறேன். கல்லுப்பு தான் போட்டு கழுவணும். நல்லா ஏச்சி நம்ம எவ்வளோ அழுக்கு வருது. இப்போ நல்லா தண்ணி ஊற்றி மறுபடியும் இதில் வேஸ்ட்டு குடல்லாம் அப்படி எடுத்துடணும். வேஸ்ட்டு பொருள் சாப்பிட்றதுங்க. இது வந்து வேஸ்ட்டு. இதை வந்து நான் எடுத்து இந்த கவருக்குள்ளே போட்டுக்கிறேன். இந்த மீன் கழுவுனாலோ இல்லை நண்டு எறா எது கழுவுனாலும் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. அந்த கழிவுகளை வந்து ஒன்று காக்கா பூனை நாய் இது மாதிரி இதுக்கு போட்டுடணும். இல்லையா வெளியில் வச்சிடணும். வீட்டுக்குள்ளே வச்சா வீடு ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அதனால் ரொம்ப நாளைக்கு இருக்கும் அந்த ஸ்மெல். அதனால தான் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. எப்பவுமே அதை க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் போட்டுடணும். இப்போ இந்த மாதிரி நம்ம சுத்தமாக இந்த குடல்லாம் கூட இப்படி எடுத்துடணும். இப்போ இது செதில்லாம் இல்லை, சுத்தமாக மீனாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்து மீனை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இன்றைக்கி லஞ்சு வந்து ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, சிக்கன் கிரேவி காலமாக பண்ணது இருக்குது, மீன் வறுவல், முட்டை, அவியல், ரசம் எல்லாம் பண்ணுறேன். அப்போ சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்போ தான் சண்டே பிரியாணியும் வாங்குகிறோம். ஒரு 2 பிரியாணி வாங்கிட்டா எல்லாம் கலந்து சாப்பிட்லாம். சண்டே ஸ்பெஷல் சூப்பராக இருக்கு. கூட்டு போங்க பூச்சியை கூட்டு போங்க. 2 பேருமே கூட்டு போங்க. இல்லைண்ணா ஏங்க 2 பேருமே கூட்டு போங்க. அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக வண்டியில் வந்த மாதிரி ஆச்சு. இல்லை இன்னைக்கு கையோட முடிச்சிருங்க அந்த வேலையை. அப்போ அவங்களுக்கு எடுத்து போய் அந்த பொருளை கொடுத்துடணும். அப்போ தான் கரெக்ட். இல்லைம்மா இந்த சின்ன மீன் வறுத்தாலுமே நல்லா இருக்குமா? வறுக்க போகிறேன் பாரு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சிம்பிளாக தான்மா வறுப்பேன். பாரு சால்ட்டு போட்டுக்கிட்டேன்னா லிட்டில் பிட் சால்ட் போட்டுக்கிட்டேன்னா அடுத்தது வந்து குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ வெறும் சிம்பிள் தான் இது பண்ணுறது. நான் என்னோட அந்த இதுவை காணும் புளி. இந்த புளி தண்ணி கொஞ்சமாக நான் விட்டுக்கிறேன். இந்த பாருங்க புளிப்புக்காக லைட்டாக புளி தண்ணி. லெமன் இருந்தால் லெமன் விட்டுக்கலாம். இதை பாருங்க இப்படி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கேன். இது அப்படியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் போடலாம், ஆனால் நான் லெமன் போடல. லெமன் வச்சிடல. அதுக்கு பதில் புளி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம்டா. இந்த பாரு புளி தண்ணி அது கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். அதனால் இப்போ பாரு இது அப்படியே ஊறட்டும். நான் ஃபிஷ் ஃப்ரை மசாலாத்தூள் போடலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் இருக்குது. அதனால் அது போட்டு புளி தண்ணி போட்டு சால்ட்டு போட்டு ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ணாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த மீன். ஆமாம் முள் இல்லாமல் ஆனால் இருந்தால் தான் நீ சாப்பிடணும். முள் இருக்குது பார்த்தியா, அதனால் எனக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு பயம். இப்போ இது இப்படியே நான் ஊற வச்சிடுறேன். இது கொஞ்சம் அப்படியே ஊறட்டும். மூடி வச்சிடலாம். எப்பயுமே நம்ம பொருட்கெல்லாம் மூடி தான் வைக்கணும். சரியா? ஆமாம் ஆச்சு தரேன். இப்போ வந்து இந்த மீன் இருக்குது பார்த்தியா, இந்த கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன். இப்போ இந்த மீனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? கல்லுப்பு போட்டுக்க போகிறேன். அதுக்கு மட்டும் கல்லுப்பு அப்படியே கல்லுப்பு போட்டுக்கிட்டேன்னா அடுத்தது மிளகாத்தூள் பாரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன்னா இப்போ நான் இதில் புளியை கரைச்சி ஊற்றிக்க போகிறேன். இப்போ நான் இந்த புளியை கரைச்சி ஊற்றிட்டேன்னு வச்சுக்கேன். இந்த புளி இதுலேயே ஊறும். இப்போ இந்த புளி தண்ணி மிளகாத்தூள் உப்பு போட்டோடனே இந்த இதுலேயே இது ஊறும். இல்லை இந்த ஃபிஷ் என்ன பண்ணுவோம், அந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாத்தையும் இது. ஆமாம் இப்போ இது வந்து அது எல்லாத்தையும் எடுத்துக்கும். இந்த புளிப்பெல்லாம் எடுத்துக்கும். அப்படியே இருக்கட்டுமா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீன் குழம்புக்கு ஒரு ரெடி பண்ண போகிறோம். மீன் குழம்புக்கு
இப்போ இது அப்படியே ஊறட்டும். இது இங்கே வச்சிடுறேன்னா வச்சுட்ட உடனே கரண்ட் போயிடுச்சு. வெயிட் இல்லையா, கரண்ட் இருக்கே பிரியா. ஆஹா, மசாலா ரெடி பண்ண போகிறேன். ஆமாம், எதுக்கு தெரியுமா? ஃபிஷ் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ண போகிறேன். இப்போ ரெடி எப்படி தெரியுமா பண்ணணும்? ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் அதுக்குள்ளே அந்த ஃபிஷ்ஷும் ஊறும், வறுக்கிற ஃபிஷ்ஷும் ஊறும். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஆமாம், இது கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதில் நான் என்ன பண்ண போகிறேன், வெங்காயம் போட்டுக்க போகிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, அடுத்தது தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு வதக்க போகிறேன். இதில் போட்டு வதக்கிட்டு போகிறேன். நல்லா வதக்கிக்கிறேன். உப்புலாம் போட வேண்டாம். வதக்கிச்சுன்னா அதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகும் போட்டுக்கிறேன். மிளகு, ஆமாம், பெப்பர், ஆமாம், பெப்பர், குமின் சீடு போட்டுட்டு இதை நல்லா வதக்கிட்டு போகிறேன். வதக்கிட்டு இது ஒரு புது மாடல் ஃபிஷ் குழம்பு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாடலில் செய்தால் இன்னும் டேஸ்ட்டு, வெரி டேஸ்டி. ஆமாம், வெரி டேஸ்டி இந்த டைப். இப்போ இது நல்லா வதங்கட்டும். எல்லாம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம்லாம் வதங்கட்டும். இது நல்லா வதங்கின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். நல்லா மசியாக அரைச்சிக்கணும். இது வதங்கியாச்சுனால ஸ்டவ்வில் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். ரொம்ப ஓகே, இதை அரைச்சிக்கிடனா. சரி, நான் இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வரேன். அரைச்சிட்டனாலே சாப்பாடெலாம் ரெடியான மாதிரி தான். சரி, நான் ஊஞ்சல் ஆடுமா போயிட்டு நான் அதுக்குள்ளே இந்த சமையல் வேலை முடிச்சுட்டு வரேன். இதை போயிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. அதுக்குள்ளே நான் இந்த மீன் சட்டி அடுப்பில் வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் எண்ணெயை ஊற்றி மீனை வறுத்துட போகிறேன். மீன் வறுத்துட்டு அதுக்குள்ளே இதை அரைச்சிட்டு வரேன். சூடாகட்டும், நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். காஞ்ச உடனே நான் இதில் மீனை வறுத்துட போகிறேன். மீனை வறுத்துட்டு அந்த எண்ணெயிலேயே நான் குழம்பு வச்சுடுவேன். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா எண்ணெயை ஊற்ற வேண்டியதுதான். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுவோம். சூடாகல, இன்னும் சூடாகலை. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் இந்த எண்ணெயிலேயே ஃப்ரெஷ்ஷாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த கருவேப்பிலை வாசனை அதில் போனால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரே ஒரு கருவேப்பிலை இதில் போட்டுக்கிறேன். அந்த கருவேப்பிலை வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே மீனை திருப்பி போட வேண்டியதுதான். சுவையான ஃபிஷ் ஃப்ரை தயாராகும் பாருங்கள். நல்லா இருக்கும். ஏன்னா புளி ஊற்றுறதுனால மீன் வந்து உடையாமல் வரும். எதுக்கு புளி லெமன்லாம் விடுறதுன்னா அந்த விரைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால உடையாது மீன். இதை பாருங்கள், உடையாமல் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் கருவேப்பிலை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அவ்வளோ வாசனை நல்லாயிருக்கும். அந்த கருவேப்பிலையும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம சாப்பாடு. இப்போ இது நல்லா வறுக்கலாம். ஃப்ரை பண்ணிட்டோம்பா, போதும். இந்த கருவேப்பிலையோடையே நம்ம சாப்பிடலாம். வறுத்து இப்போ நான் வந்து எல்லா மீனையும் வறுத்து எடுத்துட்டேன்.
நான் இதுலேயே குழம்பு பண்ணிக்க போகிறேன். மீன் குழம்பு வச்சுட்டு ரசம் வேக வைக்கணும். கடுகு போட்டுக்கிறேன். வெந்தயம் போட்டுக்கிறேன். கடுகும் வெந்தயமும் பொடிக்கிட்டோம். அது வரைக்கும் கடுகு பொடிஞ்சிச்சு. கடுகு, வெங்காயம், தக்காளி, அடுத்தது என்ன போட்டேன், மிளகு, சீரகம், கலவை, அரைத்த கலவை, புளி தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம டேஸ்ட். இப்போ நான் ரசத்துக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகிக்கு கூட ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது கொதிச்ச பிறகு தான் ஊற வச்சதை போடணும். இப்போ வந்து ரசம் வைக்க போகிறேன். ரசம் ஈஸி மெத்தட். ரசம் பூண்டு, பூண்டா பச்சை மிளகா போட்டேன்னா ரசத்துக்கு, மிளகு போட்டுக்கிட்டேன்னா, சீரகம் போட்டேன்னா, இப்படியே அரைச்சேன்னா, 2 தக்காளி போட்டுக்கிட்டேன்னா, இங்கே எடுத்து வச்சிடறேன். தக்காளி 1 போட்டுக்கிட்டேன்னா போட்டு அரைச்சிட்டு ரசம் வச்சிடணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். அப்போ தான் முடி நல்லா வளரும். கருவேப்பிலை போட்டு அரைச்சாதான். இது கொதிக்குது. இதுலேயே அப்படியே ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை அப்படியே ஊற்றிடுவோம். மீன் குழம்பு கொதி வந்த உடனே நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஸ்டவ்வை மாற்றிடலாம். சுவையான மீன் குழம்பு கொதிக்கட்டும். செம்ம டேஸ்டான மீன் குழம்பு. குடிக்கட்டும். மிளகாத்தூள் பத்தலைனா கூட போட்டுக்கிடலாம். இதை ஸ்டவ் மாற்றி வச்சுக்கிறேன். கொதிக்கிட்டு இதில் ரசம் வைக்க போகிறேன். பச்சை மிளகா ரசம். கொஞ்சம் அடைப்பு.
சண்டே ஸ்பெஷல். பிரியா சாப்பிடலாமா? சாப்பாடு ரெடி, எல்லாம் ரெடி. ரசம் கொஞ்சம் கொதி வந்த பிறகு தான் ஆஃப் பண்ண ஸ்டவ்வை. முட்டை பொரிச்சு வச்சிட்டேன். மீன் குழம்பு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணலாம். ஒயிட் ரைஸ் ஆயிடுச்சு. அதுக்கு பிரியாணி. இந்த முட்டையை உரிச்சு மீன் குழம்புல போட்டுக்கிறேன். அப்படின்னா நல்லாயிருக்கும். முட்டையை உரிச்சு மீன் குழம்புல போடுங்க. அடுத்தது இதுக்கு ஒரு கரடி. ஏங்க நேஷா உங்ககிட்டே இருக்கா? நேஷா மீன் குழம்பு டேஸ்ட் பார்க்கலாம். மீன் வறுவல், மீன் குழம்பு டேஸ்ட் பார்ப்போமா? கொதிக்கணும். செம்ம டேஸ்ட். ஓகே, காரெல்லாம் போதும். ஓகே, உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.